Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம சின்ன வயசுல எல்லாரும் சாப்பிட்ட ஒரு ரெசிபி தான். இந்த காலத்துல கடைகள்ல அதிக விலை கொடுத்தும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா வீட்ல இருக்கக்கூடிய இரண்டு பொருட்கள் வச்சு இந்த ரெசிபியை செய்திரலாம். இந்த ரெசிபியோட பேரு Marshmallow. ஸோ இந்த மேர்ஷ்மெல்லோ ரெசிபி நிறைய பேர் இதை வீட்டில் கூட செய்ய முடியுமான்னு சொல்லி கூட யோசிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இதை வீட்டிலேயே செய்ய முடியும். நீங்கள் செய்து முடிச்சதுக்கப்புறம் இது இவ்வளோ ஈஸியான ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்தளவுக்கு இது ஈஸியான ரெசிபியும் கூட. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபெக்டான சுவையோடையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லோரும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இது போல் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு கப் அளவு அளந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சுகர் பவுடர் அளந்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவும் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுல் வேணாலும் எடுத்து அளந்துக்கிறலாம். வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் கூட எடுத்து அளந்துக்கிறலாம். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அளவு ரொம்ப துல்லியமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கப் அளவு சுகர் பவுடர், அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துகிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ நம்மளோட சுகர் டஸ்ட் தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அப்படியே பத்திரமா இருக்கட்டும். அடுத்தது ஒரு கேக் ட்ரே இல்லைனா ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் இது போல் எல்லா பக்கமும் படுறதளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பட்டர் ஷீட் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது போல் வச்சுருங்க. இந்த மாதிரி ஓரங்களில் கூட பட்டர் ஷீட் வெளியில் தெரிகிற மாதிரி ரொம்ப நீளமாக கட் பண்ணி இது போல் போட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் போல் எண்ணெயை தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட தடவிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல சுகர் டஸ்ட், அதையும் கொஞ்சம் போல் எடுத்து தூவிடுங்க. நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம்ல சுகரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து அந்த மாவு, அதை அடியில் இது போல் நல்ல ஒரு திக் லேயராக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் செய்கிறேன்ல அதே போல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஜெலட்டின் பவுடர் யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் இல்லாத ஜெலட்டின் பவுடராக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர் உடையது கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ரெசிபிக்கு ஃப்ளேவர் இல்லாத ஜெலட்டின் பவுடர் தான் கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 150 ml அளவு தண்ணி இருக்கும். தண்ணி நல்ல சூடான தண்ணியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சுட இருக்கணும் தண்ணி. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. ஜெலட்டின் நார்மலாகவே பிசுபிசுப்பு தன்மையுடையது. அதனால் நல்லா கலந்துட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு மூடி போட்டு மூடி இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் சர்க்கரை அளந்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையணும். அதே சமயம் இது நல்லா கொதிச்சும் வரணும். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. இது இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த ரெசிப்பியில் பாகுபதம் ரொம்ப முக்கியம். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த சர்க்கரை பாகை கொஞ்சம் விட்டு பாருங்கள். இது போல் செய்துட்டு இது போல் எடுக்க வரணும். ஒரு சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். சுடும், அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அதனால் ஒரு சாஃப்டான பால் மாதிரி வருதில்ல. நீங்கள் எந்த ஷேப்க்கு மோல்டு பண்ணாலும் அது மோல்ட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஜெலட்டின், அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்துக்கோங்க.
இப்போ வந்து நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் கலந்துக்கிறணும். பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஜெலட்டின் மிக்சர் வந்து சூப்பராக தயாராக இருக்குது. இது இப்போது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரணும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கொஞ்சம் ஆற விடுங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது, வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். ஸோ இந்த ஜெலட்டின் மிக்சரை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போது அது சீக்கிரமாகவே ஆறிடும். அதுக்காக ப்ளஸ் நம்ம வந்து இதை பீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. இதை இப்போ நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மீடியம்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள். ஒரு 3 ஸ்பீட் வரைக்கும் வச்சு பீட் பண்ணலாம். ரொம்ப ஹை ஸ்பீட்லலாம் வச்சு பீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்ல ஒரு ஒயிட் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா வந்து நான் பீட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல. ஒரு ஹார்டான ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹார்டான ரிப்பன் கன்சிஸ்டன்சினா நீங்கள் தூக்கி இப்படி விடும்போது பாருங்கள் அப்படி ரிப்பன் மாதிரி விழுகுதில்ல அந்த பேட்டர், அது வந்து ஹார்டான ரிப்பன் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் வந்து பீட் பண்ணுறதை நிறுத்திட்டு இதில் கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்குமோ, ரோஸ் எசன்ஸ் இல்லைனா வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ், இப்படி உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து எல்லா இடத்துலையும் பரவும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை இப்போ நம்ம 2 பகுதியாக பிரிக்க போகிறோம். பாருங்கள் ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குல்ல, இதை நம்ம 2 பகுதிகளாக பிரிக்க போகிறோம். பாதி மாவு எடுத்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால் கை வச்சு நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் நான் 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து நான் பிங்க் கலர் சேர்க்குறேன், இன்னொன்றுத்தில் க்ரீன் கலர். உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இல்லை கலரே இல்லாமல் ஒயிட் கலராகவே கூட இதை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கேசரி ஃபுட் கலர் கூட சேர்க்கலாம். ஸோ இன்னொன்றுத்தில் நான் சொன்ன மாதிரி க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது 2த்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு பிங்க் கலர் கிடச்சிருக்குல்ல. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இன்னொரு பக்கம் க்ரீன் கலரையும் இதே போல் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த க்ரீன் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கலர் தான் இருக்குது அப்படின்னா ஒரு போர்ஷனில் அந்த கலரை சேர்த்துட்டு இன்னொரு போர்ஷனை அப்படியே ஒயிட் கலரில் விட்டுறலாம். ஸோ ஒயிட் அண்ட் பிங்க் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த கலரும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஏற்கனவே டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரே, அதில் வந்து சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரை சேர்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது, அதே சமயம் நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்து இந்த ட்ரேயில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லெவல் பண்ணிடுங்க. கரண்டி வச்சுட்டு இது போல் தட்டுனீங்கன்னா அது லெவல் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி லேசாக இது போல் பண்ணிங்கன்னா லெவல் ஆயிரும். கை வச்சு மட்டும் தொடாதீங்க, ஏன்னா இந்த டைமில் இது ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால் கை வச்சு மட்டும் தொடக்கூடாது. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்க பிங்க் மிக்சரையும் இதில் நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு முதல்ல நம்ம க்ரீன் கலர் லெவல் பண்ணோம்ல, அதே போல் இதையும் வந்து ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா கரண்டி வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா இதை இது போல் லேசாக டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா வெளியாயிரும். இப்போ இது மேலேயும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சுகர் டஸ்ட்டை வந்து சேர்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு திக் லேயராகவே அந்த சுகர் டஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக இதை வந்து தட்டி விட்டுறலாம். இது வந்து கீழே உதிர்ந்துடும். அதனால் நிறையாவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது செட் ஆகிறதுக்கு 6 to 8 மணி நேரம் ஆகும். ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லாவே செட் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம பட்டர் ஷீட் வச்சு போட்டிருந்ததுனால ரொம்பவே ஈஸியாக வெளியில் எடுக்க முடிஞ்சுது. இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெளியில் எடுக்கிறது.
இப்போ ஒட்டிட்டு இருக்க பட்டர் ஷீட்லாம் இது போல் எடுத்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது. இப்போ இதை கட் பண்ண போகிறோம். இது மேலே இந்த கத்தி மேலே கொஞ்சம் போல் சுகர் டஸ்ட்டு வந்து தடவிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இது போல் தான் கட் பண்ணணும். வாவ் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கல்ல. நம்ம கரெக்டான பாகுபதம் எடுத்ததுனால தான் கரெக்டாக இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இல்லைனா ரொம்ப ஹார்டாகவோ இல்லை ரொம்ப லூஸாகவோ இருக்கும். பாருங்கள் இது எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. இதே போல் நல்லா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி கடையில் கிடைக்கிறது போலவே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணும்போது இது அந்த கத்தியில் ஒட்டும். ஸோ வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் அந்த டஸ்ட் பவுடர் இருக்குல்ல, சுகர் டஸ்ட்டு, அதை வந்து இதில் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டோன்னா இது ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒரு பஞ்சு போல் இருக்குல்ல. நீங்கள் சாப்பிடும்போதுமே ஒரு தடவை கடிச்சிங்கனாலே அப்படியே வாயில் கரைஞ்சி போயிடும். அவ்வளோத்துக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டான பெர்ஃபெக்டான ஸ்வீட் இது. ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ரெசிபியை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை இது போல் வந்து நீங்கள் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உள் பாகம் இருக்குல்ல, அந்த பவுடர் படாத உள் பாகம், நம்ம சுகர் டஸ்ட்டு வந்து படாத உள் பாகம், அதுலேயும் நீங்கள் சுகர் டஸ்ட்டை வச்சு நல்லா இது போல் பாருங்கள் நான் இப்போ பண்ணுறேன்ல அதே போல் பண்ணணும். அந்த எல்லா பாகத்துலேயுமே 4 பாகத்துலேயுமே வந்து அந்த சுகர் டஸ்ட் வந்து நல்லா படணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இது போல் பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம கையில் எடுக்கும் போதும் கூட அது ஒட்டாமல் வரும். ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சுகர் டஸ்ட்டில் போட்டு பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இது 10 நாள் ஆனால் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஸோ லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.